இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் பிலிப்பியர் 1:18. இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்ல பார்ப்போம். சில பேர் நல்ல மனதுடன் மக்கள் இயேசுசாமியை அறிய வேண்டும்னு பிரசங்கம் பண்ணாங்க. சில பேர் பவுலை போட்டியாக நினச்சி பவுலுக்கு கஷ்டம் வரட்டும்னு தவறான நோக்கத்தில் இயேசுசாமியை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் பவுல் இதுக்கு கோவப்படாமல் பழி வாங்கணும்னு நினைக்காம, என்னை குற்றப்படுத்தி இயேசுசாமி பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா நான் சந்தோஷம்தான் படுவேன், இனிமேல் சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறாரு. தேவனுடைய வார்த்தை மக்கள்கிட்ட போய் சேருதுன்ற சந்தோஷம் எனக்கு போதும்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளையோ நம்ம ஊழியத்தையோ குறை சொல்லிட்டா நமக்கு கோவம் வருது, சண்டை போடுறோம், சில சமயம் கடவுள்கிட்ட கூட கோவப்படுறோம். நியாயமாக ஊழியம் செய்கிற எனக்கு எதுக்கு இத்தனை பேச்சுக்கள்னு கேட்குறோம். இங்கே பவுல் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தார். அது என்னதுன்னா, தேவனுக்காக பாடுகளை சுமந்தோம்னா பரத்தில் நமக்கு இடம் கண்டிப்பாக உண்டுன்னு தெரிஞ்சு வச்சுருந்தார். அதனால் அவர் கோவப்படலை, முறுமுறுக்கலை, புலம்பலை. இந்த தெளிவு எல்லா ஊழியக்காரங்களுக்கும் இருக்கணும். அதனால் யார் என்ன சொன்னாலும் நாம் கோவப்படாமல் பல்ல கடிக்காமல் தேவனை மட்டுமே பார்ப்போம். ஆமேன்.